தமிழகம் எங்கும் கிளைகளை கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பதற்கான அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அன்பு நெஞ்சங்களுக்கு இனிய வணக்கங்கள். நம்முடைய தமிழ்நாட்டில் தாங்க கனமழை பொழிந்தபடி இருக்கு. அதே நேரத்தில் வடக்குல பார்த்தோம்னா அனல் வீசிட்டு இருக்கு. கோடை வெயில்னு மட்டும் நினைச்சிட வேணாம், அரசியல் அனல். குறிப்பா பிரதமர் மோடியுடைய பேச்சுக்கள் பார்த்தோம்னா, பரப்புரைகள் பார்த்தோம்னா, தடுமாற்றம், தயக்கம், நெருக்கடி, சிக்கல், பயம், இப்படி பல பரிமாணங்கள்ல வெளிப்பட்டு கொண்டிருக்கு. அதே நேரத்துல புது உத்தியை அவர் கையாளுகிறார். நிச்சயமாக இது எங்களுக்கு சக்சஸ் ஆகும் அப்படின்னு பாசிட்டிவாகவும் பாஜகவினர் பதிவு செய்யறாங்க. உண்மையிலேயே மோடியுடைய பரப்புரைகள் எப்படி இருக்கு, அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுமா, இப்படி அவருடைய பரப்புரையை முழுமையாக திறனாய்வு செய்வதுதான் இன்றைய நம்முடைய விரிவான இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸ். நான் உங்கள் சகோ சே த இளங்கோவன். நிகழ்ச்சிக்கு போகலாம். புல்டோசர் அரசியல், விதிகளை மீறும் பரப்புரைகள், நெருக்கடியில் மோடி. நம்முடைய இந்திய திருநாட்டுடைய 5ஆம் கட்ட தேர்தல் வருகின்ற திங்கட்கிழமை நடக்க இருக்கு இல்லைங்களா, 49 தொகுதிகள்ல. சோ இதை ஒட்டி மே 18ஆம் தேதி சனிக்கிழமை இன்று மாலையோடு தேர்தல் பரப்புரை எல்லாம் முடிஞ்சது இல்லையா. இதுல உத்தரப்பிரதேசத்துல மட்டும் 14 தொகுதிகள், மகாராஷ்டிராவில மட்டும் 13 தொகுதிகள்ங்க. இந்திய நாட்டுடைய அரசியல்ல உத்தரப்பிரதேசம் மிக முக்கியமான ஒன்று தீர்மானிக்கிறதுல. சோ அங்க எப்படியாவது வெற்றி கோட்டைய கைப்பற்றி விட வேண்டும் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் துடியா துடிச்சிட்டு இருக்காங்க. அதுல ஒவ்வொருத்தருடைய பரப்புரையிலையும் எக்கச்சக்கமாக அனல்க. மிக முக்கியமாக பிரதமர் திரு நரேந்திர மோடி அவருடைய பேச்சுக்கள் கூடுதலாக பரபரப்பை கூட்டிய வண்ணம் இருக்கு. முக்கியமா நேற்றைக்கு அவர் கொளுத்தி போட்ட ஒரு விஷயம் நாடு முழுக்கவே பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. என்னன்னா, காங்கிரஸ் சமாஜ்வாடி கூட்டணி மீண்டும் ஆட்சிக்கு வந்தா நம்முடைய ராமர் கோயிலை புல்டோசர் வச்சு அவங்க இடிச்சிருவாங்க, நம்முடைய குழந்தை ராமரை மீண்டும் கூடாரத்துக்கே போய் வச்சிடுவாங்க அப்படின்னு பேசியிருக்காருங்க. அது மட்டும் கிடையாது, புல்டோசரை எங்கு பயன்படுத்தணும், எங்க பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறத காங்கிரஸ் கட்சியினரும் சமாஜ்வாடி கட்சியினரும் எங்களுடைய ஊபி முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் அவர்கிட்ட டியூஷன் போய் கத்துக்கோங்க, புல்டோசரை எங்க பயன்படுத்தணும் அப்படிங்கிறத அப்படின்னு அவர் பேசுனது தான் ஒரு பிரதமரே இப்படி பேசலாமா அப்படின்னு எதிர்வினைகளை உருவாக்கி இருக்குங்க. யாரு அப்படின்னு குறிப்பிட்டு அவர் பேசலைனாலும் இது பிரிவினை அரசியல் கொண்டதாக இருக்கு, மத ரீதியிலான ஒரு அட்டாக்கை வந்துட்டு பிரதமர் முன்வைக்கிறார் அப்படின்னு காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்கட்சிகள் கடுமையான விமர்சனங்களையும் கண்டனங்களையும் பதிவு செய்யறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா, காங்கிரஸ் கட்சி எந்த இடத்திலும் இப்படி வந்துட்டு கோயிலை இடிப்போம் அப்படின்லாம் பேசினது கிடையாது. ஏற்கனவே பாபர் பூட்டை ராமர் கோயிலுக்கு போடுவாங்க காங்கிரஸ் கட்சியினர்னு ஒரு பொய்யை வந்து பரப்புனாரு. இப்போ புதுசாக இப்படி ஒரு பொய்யை வந்து கிளப்பி விட்டுருக்காரு. அவருக்கு தோல்வி பயம் வந்துருச்சு, அதனால தான் இப்படியாக வாய்க்கு வந்ததெல்லாமே பேசிக்கொண்டிருக்கிறார் பிரதமர். இது தவறு அப்படின்னு கடுமையான கண்டனங்களை காங்கிரஸ் மற்றும் இந்தியா கூட்டணி கட்சியினர் பதிவு செஞ்சிட்டு இருக்காங்க. தயக்கம், தடுமாற்றம், நெருக்கடி, பயம், பொய், இதுதான் மோடியின் பேச்சுக்களா? பிரதமர் மோடியுடைய தேர்தல் பரப்புரைகளை தொடக்கத்துல இருந்து பார்த்தோம்னா, அதாவது முதற்கட்ட தேர்தல் நேரத்துல ரொம்ப காமாக பொதுவான விஷயங்களை பேசுபவராக தன்னை முன்னிலைப்படுத்தியிருந்தாரு. ஆனா ஒவ்வொரு கட்ட தேர்தல் வர 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 அவருடைய பேச்சுக்கள் திசை மாறியது அப்படிங்கிறாங்க கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிற அரசியல் விமர்சகர்கள். அதுதான் பார்த்தோம்னா, ஊடுருவல்காரர்கள், அதிக குழந்தைகள் பெற்றுக்கொள்பவர்கள் நாட்டுடைய செல்வத்தை வந்துட்டு அவங்களுக்குலாம் வந்து பிரிச்சு கொடுத்துருவாங்க. காங்கிரஸ் திட்டமிட்டு இருக்கு, சிறுபான்மையினருடைய தேர்தல் அறிக்கை போல அவங்களது இருக்கு அப்படின்னு சொல்றது தொடங்கி, மத ரீதியாக இடஒதுக்கீடு கொடுக்க போறாங்க, ராமர் கோயிலுக்கு பாபர் பூட்டு போட போறாங்க அப்படின்னு சொன்னதுல இருந்து இப்ப லேட்டஸ்டாக புல்டோசர் வைத்து கோயிலை இடிக்க திட்டமிட்டு இருக்காங்க காங்கிரஸ் சமாஜ்வாடி கூட்டணி அப்படின்னு சொன்னது வரை அவருடைய பேச்சுக்கள் திசை மாறி பயணித்து கொண்டிருக்கு. இடையில பார்த்தோம்னா, இந்து முஸ்லீம் அப்படின்னு நான் வந்து பேசியதே இல்லை, பொது வாழ்க்கையில அப்படி பேசியிருந்தா, அப்படி பேச தொடங்கினா பொது வாழ்க்கைக்கு தகுதியற்றவனாக மாறிவிடுவேன், அப்படி நான் பேசினதே இல்லை, பேசவும் மாட்டேன் அப்படின்லாம் பேசியிருந்தாரு. அப்புறம் அடுத்த தினமே 15% சிறுபான்மையினருக்கு பட்ஜெட்ல வந்துட்டு ஒதுக்கிறதுக்கு காங்கிரஸ் திட்டமிட்டு இருக்கு அப்படின்னு இன்னொரு விஷயத்த கொளுத்தி போட்டிருந்தாரு. சோ மோடி அவருடைய இந்த ஒட்டுமொத்தமான இந்த 5ஆம் கட்ட தேர்தல் வரை அவருடைய பேச்சுக்களை, பரப்புரைகளை தொகுத்து பார்த்தோம்னா எக்கச்சக்கமான தயக்கங்கள், தடுமாற்றங்கள் வெளிப்பட்டு இருக்கிறத புரிஞ்சுக்கலாங்க. இப்படியான அவருடைய பேச்சுக்களுக்கு உடனுக்குடன் காங்கிரசும் பதிலடி கொடுத்தது. அவங்களுக்கு கை கொடுக்கிற மாதிரி ஆம் ஆத்மி கட்சியுடைய திரு அரவிந்த் கெஜ்ரிவால் அவரும் வந்துட்டு
இறங்கி அடிக்க ஆரம்பிச்சாரு. ஸோ 2 முனை தாக்குதல்களை பிரதமர் மோடியும் பாஜகவும் சந்திக்க தொடங்கினது. பிரதமர் மோடிக்கு தளபதி போல சப்போர்ட் பண்ணாரு உள்துறை அமைச்சரான திரு அமித்ஷா. ஆனாலும் அவருடைய ஆட்டத்தையோ டிஃபென்ஸ் கேமுக்கு தள்ளி விட்டார்கள் இந்தியா கூட்டணி கட்சியினர். இப்ப கூட பார்த்தோம்னா நான் என்ன வேண்டுமானாலும் பிரதமர் மோடி அவருடைய வாயிலிருந்து சொல்ல வைக்க முடியும். பிரதமர் அவர்களே, நீங்க அதானி அம்பானியுடைய பெயரை ஒருபோதும் சொல்ல மாட்டீர்கள் அப்படின்னு 2 நாட்களுக்கு பிறகு அம்பானி அதானி அப்படின்னு சொன்னாரு நம்முடைய பிரதமர் அப்படின்னு ஒரு சர்க்காசம் நையாண்டி தொனியில அமேதி தொகுதியிலையும் பேசியிருக்காரு திரு ராகுல் காந்தி. சோ ஆட்டத்தை கொஞ்சம் கொஞ்சமாக தங்கள் பக்கம் எடுக்க தொடங்கியிருக்காங்க இந்தியா கூட்டணி கட்சியினர். பொதுவாகவே கடந்த 10 ஆண்டுகளாக தேர்தல் களத்துல ஆட்டத்தை முன்னோக்கி கொண்டு போகக்கூடிய ஒரு சூறாவளியாகத்தான் பாஜக இருக்கும். ஆனால் இந்த முறை எக்கச்சக்கமான தயக்கங்கள் தடுமாற்றங்கள் அப்படிங்கிறாங்க அரசியல் விமர்சகர்கள். இதை தொடர்ந்து பாஜகவுடைய பரப்புரையில மிக முக்கியமான ஒன்றாக இருப்பது இந்துத்துவ அரசியல். இந்துக்களுடைய வாக்குகளை முழுமையாக அறுவடை செய்ய வேண்டும். அது ஒவ்வொரு கட்ட தேர்தல் முடியும் பொழுதும் இன்னும் அடுத்த கட்ட தேர்தலுக்காக தீவிரம் அடையுது. இப்ப லேட்டஸ்டாக அமித்ஷா அவர் பேசுறப்ப ராமர் அவர்களை தொடர்ந்து சீதை அம்மா அவங்களுக்கும் பிரம்மாண்டமான கோயில் கட்டுவோம், அதாவது சீதை அவர்கள் பிறந்த இடமான சீதாமர்கியில் பிரம்மாண்டமான கோயில் கட்டுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னொரு பக்கம் இது சீதாவின் மண், இங்க பசுவதைய நாங்கள் ஏற்க மாட்டோம், எங்கள் ஆட்சியில் பசுக்களை வதைப்பவர்களை தலைகீழாக தொங்க விடுவோம் அப்படின்னு ஆக்ரோஷமாக பேசியிருக்காரு அமித்ஷா தேர்தல் பரப்புரையில. அதாவது பீகார்ல இப்படி பேசியிருக்காரு. சோ உத்தரப்பிரதேசம், பீகார், மேற்கு வங்காளம், அப்புறம் மகாராஷ்டிரா போன்ற வடக்கு மற்றும் மைய பகுதியில் இருக்கக்கூடிய முக்கியமான மாநிலங்கள் தங்களுடைய வாக்கு வங்கி அதிகமாக இருக்குன்னு நம்புற மாநிலங்கள்ல தங்களுடைய பிரதானமான அந்த இந்துத்துவ கொள்கைகளை தீவிரமாக பரப்புரையில முன்வைக்கிறாங்க. அதே நேரத்துல இதற்கு வலுவான பதிலடிகளையும் இந்தியா கூட்டணி கட்சியினர் கொடுத்துட்டு இருக்காங்க. அதாவது வீட்டில் அடுப்பை எரிய வைக்க உதவுவது எங்களுடைய இந்துத்துவா, ஆனால் வீட்டையே தீ வைத்து கொளுத்துவது பாஜகவின் இந்துத்துவா அப்படின்னு கடுமையாக அட்டாக் செஞ்சு பேசியிருக்காரு திரு உத்தவ் தாக்கரே. சுருக்கமா சொல்லணும்னா நல்லிணக்கம் சகோதரத்துவத்தோடு நாங்க பயணிக்கிறோம், ஆனா பிரிவினை அரசியலை தீவிரமாக முன்வைப்பது பாஜக அப்படின்னு இந்தியா கூட்டணி கட்சியினர்லாம் பதிலடிகளையும் கொடுத்துட்டு இருக்காங்க. மோடியுடைய பரப்புரையில அடுத்த அஸ்திரமாக சவுத் இந்தியா சர்ப்ரைஸ் இருக்கு, சவுத் இந்தியாவில இருந்து அதிக தொகுதிகளை நாங்க வெல்வோம் அப்படின்லாம் ஒரு பேட்டியில இப்ப லேட்டஸ்டா சொல்லியிருந்தாரு. ஆனா ஊபி பரப்புரையில பார்த்தோம்னா தென்னிந்தியாவில் உத்தரப்பிரதேச மக்களையும் மொழியும் இழிவுபடுத்தி வாக்கு சேகரிக்கிறாங்க, சனாதனம் குறித்து பேசி அந்த தர்மத்தை அழிக்க வேண்டும் அப்படின்னு பேசுறாங்க. தமிழ்நாட்டுல திமுக, கேரளாவில் இடதுசாரிகள், அப்புறம் கர்நாடகா தெலுங்கானாவில் காங்கிரஸ் கட்சியினர் இவங்க எல்லோருமே இவங்களுடைய ஆட்சி பார்த்தோம்னா உத்தரப்பிரதேசத்தை அவமானப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. இப்படிப்பட்ட இந்தியா கூட்டணியை நீங்கள் மன்னிப்பீர்களா அப்படின்னு கடுமையா பரப்புரையில பேசியிருக்காரு பிரதமர் மோடி. அதாவது தென்னிந்தியாவில் தேர்தல் நடக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் ரொம்ப அமைதியாக எல்லோருக்குமானவராக தன்னுடைய பரப்புரையை முன் வச்சாரு. இன்னும் சொல்ல போனா கர்நாடகா போனாலும் சரி, இங்க தமிழ்நாடு வந்தாலும் சரி, இங்க தமிழ் மொழி பேசுறது எனக்கு பெருமை, இங்க தமிழராக நான் பிறக்கலையே அப்படின்னு வருத்தப்படுறேன் அப்படின்லாம் நிறைய விஷயம் பேசுறாரு. தேர்தல் முடிஞ்ச பிறகு பார்த்தோம்னா டோட்டலாக தென்னிந்தியாவுக்கு எதிரான விஷயங்களை அவர் வந்துட்டு பதிவு செய்யறாரு பரப்புரையில. என்னங்க இது டிசைனாக மாத்தி பேசுறாரு பிரதமர் அப்படின்னு காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட எதிர்கட்சிகள் கடுமையாக கண்டனங்களையும் விமர்சனங்களையும் பதிவு செய்யறாங்க. சரி, மோடி ஏன் இப்படி பேசுறாரு அப்படின்னா ஊபி போன்ற தங்களுடைய ஸ்ட்ராங்கான மாநிலங்கள்லயே இந்தியா கூட்டணி கட்சியினரும் குறிப்பா அவங்களுடைய பரப்புரையும் பல்வேறு நெருக்கடிகளை பாஜகவுக்கு கொடுக்க தொடங்கியிருக்கு. அங்க 80 தொகுதிகள் இருக்கு. அங்க அறுதி பெரும்பான்மையான தொகுதிகளை வென்றால் அப்புறம் வடகிழக்கு மாநிலங்கள்ல அப்புறம் வடக்கு மாநிலங்கள்லயும் தங்களுடைய செல்வாக்கான பிரதேசங்களை நிறைய தொகுதிகளை வென்றா 3வது முறை ஆட்சி அமைத்து விட முடியும். ஏன்னா தென்னிந்தியாவில் பார்த்தோம்னா 130 தொகுதிகள் இருக்கு. அங்க வந்துட்டு தேர்தலும் முடிஞ்சிருச்சு. கடந்த 2019 தென்னிந்தியாவில் 130 தொகுதிகள்ல வெறும் 29 தொகுதிகளை மட்டும்தான் பாஜக வென்றது. அதுலயும் கர்நாடகாவில் மட்டுமே 25 தொகுதிகளை வென்றது. ஏனைய மாநிலங்கள்ல மொத்தம் 4 தொகுதிகளை தான் அவங்க வெல்ல முடிஞ்சது. ஆனா அகில இந்திய அளவுல 303 தொகுதிகளையும் பாஜக வென்றிருந்தது. சோ பெரும்பான்மை பெற்றாலும் கூட சவுத் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பாஜக செல்வாக்காக இல்லை அப்படிங்கிறதா இது நிரூபிக்குது. இப்ப கர்நாடகத்திலையும் பார்த்தோம்னா காங்கிரஸ் ஆட்சி வந்துருச்சு. சோ சவுத் இந்தியாவில் நிறைய நெருக்கடிகள் இருக்கு. அதனாலதான் தொடக்கத்துல இங்க தென்னிந்தியாவில் தேர்தல் நடக்கிறப்ப அமைதியாக தன்னுடைய பரப்புரைகளை முன் வச்சவரு
இங்கெல்லாம் முடிஞ்ச பிறகு வடக்குல தென்னிந்தியாவுக்கு எதிரான அரசியலை பிரதானப்படுத்தி பேசுறாரு. அப்ப வட மாநிலத்துல குறிப்பா ஊபி மக்கள் வந்து நம்மளை இந்த மாதிரி வந்து அவங்க ஒதுக்குறாங்களா அப்படின்னு சொல்லி பெருவாரியான ஆதரவை பாஜகவுக்கு கொடுத்துருவாங்க அப்படிங்கிறது தான் பாஜகவுடைய நம்பிக்கை. இங்க சரிவை சந்திச்சா சவுத் இந்தியாவில் இன்னொரு பக்கம் வடக்குல பெறக்கூடிய அந்த தொகுதிகள் மூலமாக ஹாட்ரிக் வெற்றியை பெற்றுவிட முடியும், உறுதிப்படுத்தி விட முடியும் அப்படிங்கிறது தான் பிரதமர் மோடி மற்றும் பாஜகவுடைய கணக்கா இருக்கு. அதை ஒட்டி தான் இப்படியான அரசியலையும் அவங்க முன்வைக்கிறாங்க அப்படிங்கிறாங்க கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிற அரசியல் விமர்சகர்கள். அதே நேரத்துல ஒரு சார்பான அரசியலை மட்டுமே தூக்கி பிடிச்சிட்டு இருந்தா இன்னொரு பக்கம் எல்லோருக்கும் பொதுவானவர் மோடி அப்படிங்கிற அந்த இமேஜ் உடைஞ்சிரும் அப்படிங்கிற பயமோ அது ஏனைய நடுநிலையான வாக்காளர்கள் கிட்ட வந்துட்டு பாதகமா மாறிடும் அப்படிங்கிறதுக்காகவும் அப்பப்ப நான் எல்லோருக்குமானவன், எளிமையானவன், சவுத் இந்தியா சர்ப்ரைஸ் இருக்கு அப்படின்லாம் மோடி அவரு பேசுறாரு, பதிவு செய்யறாரு அப்படிங்கிறாங்க கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிற அதே அரசியல் விமர்சகர்கள். அடுத்து இப்ப லேட்டஸ்டாக தேர்தலில் வெற்றி பெறுவதற்காகவே சில கட்சிகள் மகளிர்களுக்கு இலவச பேருந்து பயணம் வந்துட்டு உறுதிப்படுத்தி கொடுக்கறாங்க. இதனால மெட்ரோ ரயில்களை பயன்படுத்துபவர்களுடைய எண்ணிக்கை 50% வந்து குறைஞ்சிருக்கு. பேருந்துகளால போக்குவரத்து நெரிசலும் உண்டாகிறது, சுற்றுப்புற சூழலும் கடுமையாக பாதிக்கப்படுகிறது அப்படின்னு மோடி அவருடைய பரப்புரையில முன் வச்சிருக்காரு. என்னங்க பிரதமரே இப்படி பேசுறாரு? மகளிருக்கான உரிமையை அங்க நிலைநாட்டுகிறோம் இலவச பேருந்து பயணத்தின் மூலமாக. ஏன்னா இங்க தமிழ்நாட்டுல அந்த திட்டம் இருக்கு. பயணத்தின் மூலமாக பெண்கள் இன்னும் கூடுதலாக அவங்களுடைய பணிகளுக்கு போறாங்க, வேலைக்கு போறாங்க, அவங்களுடைய குடும்ப சுமை குறைகிறது, அவங்களுடைய சுயமரியாதையும் உறுதிப்படுத்தப்படுகிறது. சமத்துவத்துக்கான ஒரு பயணம் தான் இந்த திட்டம். அதையே இப்படி வந்துட்டு விமர்சிக்கிறாரு அப்படின்னு திமுகவினர் பதிலடி கொடுக்கிறாங்க. இதுல தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரான திரு மு.க. ஸ்டாலின் புள்ளி விவரங்களாலேயே பதிலடி கொடுக்கிறாரு. அப்படியே நான் சொல்றேன், கோடிக்கணக்கான பெண்களுக்கு நாள்தோறும் நன்மை தரக்கூடிய கட்டணமில்லா பயணத்தால மெட்ரோ ரயில்கள்ல கூட்டமில்லைன்னு பிரதமர் வந்து புது பொருளைய கிளப்பியிருக்காரு. சென்னையில மெட்ரோல 2019 3.28 கோடியாக இருந்த பயணங்கள் 2023 9.11, அதாவது 3 மடங்கு உயர்ந்திருக்கு. 9.11 கோடியாக உயர்ந்துள்ளது. பாஜகவுடைய பிளவுவாத கனவுகள் ஒருபோதும் பழிக்காது. பொய்மை உடைப்பட்டு வெறுப்பு அகலும், இந்தியா வெல்லும் அப்படின்னும் பதிலடி கொடுத்திருக்காருங்க. ஸோ வேலை வாய்ப்பின்மை, விலைவாசி ஏற்றம், இப்படியே கடந்த 10 ஆண்டுகளாக மக்கள் கடும் பாதிக்கப்பட்டு இருக்காங்க. வளர்ச்சி சார்ந்த இந்தியாவாக அவங்க இந்த ஆட்சி, பாஜக ஆட்சி கொண்டு போகல. அதெல்லாம் மறக்கடிக்கிறதுக்காக இன்னொரு பக்கம் புதுசாக ஏதாவது ஒன்று வந்து கிளப்பி விட்டுக்கிட்டே இருக்காங்க. அவை எல்லாமே பாஜகவுக்கு ஒர்க் அவுட் ஆகவில்லை அப்படின்னு கடும் விமர்சனங்களை பதிவு செய்யறாங்க எதிர்கட்சிகள். சரி, அடுத்ததாக பாஜக எடுத்த இன்னொரு அஸ்திரமோ பாஜகவுக்கு உள்ளாரியே சில சலசலப்புகளையும் ஏற்படுத்தியதுங்க. அது மக்களவை தேர்தலில் களம் காணும் 435 தொகுதிகளில் 106 தொகுதிகளில் வேறு கட்சியிலிருந்து வந்தவங்களுக்கு பாஜகவிலையும் சீட் கொடுக்கப்பட்டிருக்குங்க. இதுல அதிகபட்சமாக ஆந்திர பிரதேசத்துல போட்டியிடும் 6 பாஜக வேட்பாளர்கள்ல 5 பேர் வேறு கட்சியிலிருந்து வந்தவங்க. தெலுங்கானாவில் பார்த்தோம்னா 17 பேர்ல 11 வேட்பாளர்கள் வேற கட்சியிலிருந்து வந்தவங்க. பாஜகவுக்கு பலம் வாய்ந்த இடமாக கருதப்படுகின்ற உத்தரப்பிரதேசத்துல கூட பிற கட்சியிலிருந்து வந்த 23 வாக்காளர்களை களமிறக்கியிருக்கு பாஜக. அதாவது கட்சி தாவியவர்களை பாஜக நம்புதா அப்படின்னு கேள்விகள் வந்த வண்ணம் இருக்கு. பாஜகவுக்கு உள்ளாரியே ஆண்டாண்டு காலமாக பாஜகவுக்காக கடுமையாக உழைச்சிருக்கோம். ஆனா அப்படி உழைத்தவர்களுக்கு வாய்ப்பு இல்லாம கிட்டத்தட்ட வேறு கட்சியிலிருந்து வந்த 106 வேட்பாளர்களை களமிறக்கியிருக்கீங்க. அப்ப பாஜகவை சொந்த கட்சியை நம்பலையா அப்படிங்கிற கேள்விகள் உள்ள இருந்து வெளியே வர தொடங்கியிருக்கு. அதே நேரத்தில் பாஜகவுடைய சீனியர் தலைவர்களை பொறுத்த வரைக்கும் எதிர்கட்சியிலிருந்து இங்க வந்ததன் மூலமாக எதிர்கட்சி பலவீனம் அடையுது, இங்க நமக்கும் பலம் கூடுது, அவங்களுடைய கோட்டையிலேயே ஓட்டை போடுவதன் மூலமாக அந்த தொகுதிகளில் கூடுதலாக வெற்றியும் பெற முடியும். இவை எல்லாமே தேர்தலில் வழக்கமான உத்தி தான் அப்படிங்கிறாங்க சீனியர் தலைவர்கள். மேலும் தங்களுடைய இந்துத்துவ கொள்கைகள், அப்புறம் கடந்த 10 ஆண்டு ஆட்சியில இந்தியாவை பல விஷயங்கள்ல வளர்ச்சி சார்ந்து கொண்டு போயிருக்கோம். சர்வதேச அரங்கில் இந்தியாவுக்கு ஒரு அற்புதமான இடத்தையும் பிரதமர் மோடியுடைய ஆட்சி கொண்டு போய் நிறுத்தி இருக்கு. ஸோ இந்த சாதனைகளும் சேர்ந்து நிச்சயமாக ஹாட்ரிக் வெற்றியை கொடுக்கும் அப்படின்னு பாஜகவுடைய தலைவர்கள் உறுதியாக நம்புறாங்க. அது மட்டும் இல்லாம காங்கிரஸ் மற்றும் இந்தியா கூட்டணி கட்சியினருடைய தவறான திட்டங்களை மக்கள்கிட்ட அம்பலப்படுத்த வேண்டியது பாஜகவுடைய கடமை. அதை ஒட்டி தான் காங்கிரஸ் கட்சியுடைய தவறான விஷயங்களை நாள்தோறும் பரப்புரையில பிரதமர் பயன்படுத்துறாரு. இதில் தவறொன்றும் இல்லையே அப்படின்னு பாஜகவினர் தெரிவிக்கிறாங்க. இப்படியாக
பாஜக வெர்சஸ் இந்தியா கூட்டணி கட்சியினருக்கு இடையிலான அந்த வார் நாளுக்கு நாள் கூடுதல் அனலையும் வீசிக்கொண்டிருக்குங்க. நம்ம காணொலியுடைய நிறைய பகுதிக்கு வந்தாச்சுங்க. பாஜகவும் சரி இந்தியா கூட்டணியும் சரி புது புது உத்திகளை வகுத்து தேர்தல் களத்தை சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு கட்ட தேர்தலும் கடக்கிறப்ப கூடுதல் அனல் வீசிக்கொண்டிருக்கு. இந்த இடத்துல ஒரு முக்கியமான பொன்மொழி நினைவுக்கு வருதுங்க. பகை பொறாமை ஆகியவற்றை நீ வெளியிட்டால் அவை வட்டியும் முதலுமாக உனக்கே திரும்பி வந்துவிடும். சுவாமி விவேகானந்தர் அவர்கள் தெரிவித்த ஒரு பொன்மொழிங்க. மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளை காண விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துரை பகுதியில் வந்து பதிவு செய்யுங்க. அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் கிளைகளை கொண்ட அன்னமல் இன்ஸ்டியூட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பதற்கான அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஃப்ரீ யூனிஃபார்ம், ஃப்ரீ நோட் புக்ஸ், மினிமல் ஃபீஸ், லைஃப் டைம் பிளேஸ்மெண்ட் மற்றும் பேங்க் லோன் வசதிகளும் உண்டு. விகடன் வெல்கம் பேக் இப்ப வெறும் 29 ரூபாயில் ஜூனியர் விகடன், ஆனந்த விகடன், நாணயம் விகடன் உள்ளிட்ட 8 டிஜிட்டல் இதழ்கள், வேல்பாரி, நீரதிகாரம், அணிலாடும் முன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள், சுஜாதா, எஸ். ராமகிருஷ்ணன், அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறுகதைகள் என 29 ரூபாயில் 3 மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டடாக படிக்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்.